மூச்சு வாங்குதுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நான் இங்கதான் உங்களை விட்டுட்டு போக போறேன். இது இது என்ன இடம்? அதை நான் சொல்லக்கூடாது மேடம். இது ஒரு அழகான அத்துவான மலைக்காடு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ட் இந்த 5வது டாஸ்க் எதுக்குன்னா, கணவன் மனைவி ஒரு கடினமான சூழ்நிலையில எப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி உதவி பண்ணிக்கிறீங்க, எப்படி விட்டு கொடுக்குறீங்க, அண்ட் ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு கேர் பண்றீங்கன்றத பார்க்கதான். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. எங்க இருக்கோம் ஏது இருக்கோன்னு யோசிச்சு பயப்பட வேண்டாம். ட்ரக்கிங் பாத்துல அங்கங்க இருக்கிற ரகசிய கேமரா மூலமா நாங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். அண்ட் இப்போ மணி 10 ஆகுது. இங்க இருந்து நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீங்க வந்து சேர்றதுக்கான மேப் உங்க பேக்ல இருக்கு. ஸோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நைட் டிராவல் பண்ணாதீங்க. இருட்டுல பாதை மாறி போயிடுவீங்க. ஸோ இருட்டுனாலோ இல்ல மழை பெஞ்சாலோ உங்க டிராவலை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க டென்ட் போட்டு தங்கிடலாம். ஸோ நீங்க தங்குறதுக்கான ரெடிமேட் டென்ட், அப்புறம் ஒரு டார்ச் லைட், ஒரு லைட்டர், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இது எல்லாமே உங்க பேக்ல இருக்கு. ஸோ அதை நீங்க சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாக்கி டாக்கியை உங்க கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனாலோ இல்ல அவசரனாலோ இதுல நம்பர் 1ன்ற சேனலை டியூன் பண்ணி நீங்க எங்களுக்கு தகவல் கொடுக்கலாம். நாங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகேவா? நீங்க செல்போன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, செல்போன் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க டவர் கிடைக்காது. ஏன்னா நாங்க ஜாமர் வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க உங்களுக்கு ஃபுட் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இந்த காட்டுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நீங்க சாப்பிடணும். ஓகேவா? ஓகே 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 பாய். நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் போய் வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நீங்க கட் அவுக்கணும். அது வரைக்கும் கழட்டாதீங்க. சரியா? சரிங்க. ஓகே. உங்களால இந்த டாஸ்க பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண முடியும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இருக்குங்க. தைரியம் இல்ல, இஷ்டம் இல்ல, பயமா இருக்குன்னு சொன்னா நீங்க இப்பவே இந்த போட்டியில இருந்து விலகிக்கலாம். இல்ல இல்ல மேடம், எங்களுக்கு இஷ்டம் தான். என்ன மலர்? ஆமா. அப்போ ஓகே, டூ இட் வெல். அண்ட் ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த போட்டியில ஒன் ஆஃப் த லீட் பேரா இருக்கீங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்போ நான் வரேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே, பாய். மாமா. என்ன மலர்? இல்ல, பக்கத்துல தானே இருக்கீங்க. கண்ணை கட்டிட்டு காட்டுக்குள்ள நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதான். நீ ஒன்றும் பயப்படாத மலர். வேணும்னா என் கையை பிடிச்சுக்கோ. இந்த இடம் செம்ம ஜில்லுன்னு இருக்குல்ல மாமா? ஆமா மலர். அது மட்டும் இல்லாம கண்ணு வேற கட்டி இருக்கிறதுனால எதையும் பார்க்க முடியாம கேட்க மட்டும் முடியற இந்த பறவைகளோட சத்தம், காத்தடிக்கிற சத்தம், இந்த சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், இதெல்லாம் அப்படியே ரசிச்சு கேள மனசுக்கு அப்படியே ரொம்ப அமைதியா இருக்குல்ல? நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீங்க அங்க வரணும். ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க இந்த வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணுங்க. மத்தபடி தங்குறது, சாப்பிடுறது இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படி இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க போறீங்கங்கறத நாங்க ரகசியமா வச்சிருக்க கேமரா மூலமா உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். சோ நல்லா விளையாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் வரேன். ஏங்க, இதே மாதிரி தான் 5 கப்பலையுமே தனித்தனியா இறக்கி விட்டுருக்கீங்களா? ஆமா சார். ஒவ்வொருத்தரையும் ஃபினிஷிங் பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்டா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் டிராப் பண்ணிருக்கோம்.
ஸோ எல்லாரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ அதனால எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். சரி, தேங்க்யூ. இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை திறக்கக்கூடாது. உங்களை வாக்கி டாக்கியில் காண்டாக்ட் பண்ணுவோம். அப்போ தான் நீங்கள் கண்ணை திறக்கணும். ஓகேவா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஓகே, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஏண்டே சப்பமுகி, என்னடா முட்டை போண்டா? இந்த மாதிரி அத்துவான காட்டுக்குள்ள கண்ணை கட்டி தனியா நிக்கிறதுக்கு உனக்கு பயமா இல்ல? ஆமா, நீ ஏன் கேக்குற? சும்மா கேக்குறேன், சொல்லு. ஐயோ, இவனை நம்பி நாட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இந்த காட்டுக்குள்ள எப்படி இருக்க போறோம் தெரியலையே. அநியாயமா இப்படி கோத்து விட்டு போயிட்டாங்களே. வாடி வா, வசமா என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டல இந்த காட்டுக்குள்ள. இருக்குடி உனக்கு இன்னைக்கு. ஏதாவது சிங்க புலி கரடின்னு வரட்டும், அதுகிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சிங்கம் புலி கரடின்னு எந்த மிருகம் வந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன்டா. இந்த உலகத்திலேயே நான் மேனேஜ் பண்ண முடியாத கொடிய மிருகம் நீ மட்டும்தான். கேன் யூ ஹியர் மீ? இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் கட்டை ஊத்துடலாம். ஓகே. 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 நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்குல்ல? மாமா, ஏன் இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத மலர், அதான் நான் இருக்கேன்ல. இந்த மேப் எடு. நம்ம இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நாளைக்கு முதல் ஆளா நம்ம போறோம், பரிசை தட்டி தூக்குறோம். சரியா? சரி மாமா. அப்போ போலாமா? இந்த இடம் ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாமா? சரி வா, அங்க உட்காரலாமா? காடு பயங்கரமா இருக்கு. இது என்ன காடு? இதை விட பெரிய அமேசான் காட்டையே சேனல்ல பார்த்துருக்கேன். ஏய், சேனல்ல பாக்குறது வேற, இது வேற. இப்போ நம்ம பாதையை நம்மளே டிஸ்கவர் பண்ணும், இல்ல நம்மளே டிஸ்கவர் பண்ற மாதிரி ஆயிரும். புரியுதா? பேசாம வாடி. ஆமா, நாம இப்ப எந்த பக்கம் போறது? இந்த மேப்பையும் மொபைல் ஆப்பையும் கொடுத்துருக்காங்களே, அதை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த பக்கம் தான். வாடி போலாம். உன்னை நம்பி வரலாமா? நீ பாட்டுக்கு தப்பான பாதையில கூட்டிட்டு போய் இந்த நடு காட்டுல விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட மாட்டியே? அடாடாடாடா, நல்ல ஐடியாவா இருக்கு. இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி தோண கூட இல்லை. நீயாவே ஐடியா கொடுத்து என்ன பண்ண வச்சிடாது. நான் செஞ்சாலும் செய்வேன். உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். பேசாம வா. செல்ஃபி எடுத்துக்கலாமா? மலர், என்ன மாமா இப்படியே உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் இந்த போட்டியில தோத்து தான் போகணும். வா போலாம்.
என்ன மலர்? ஒன்றும் இல்லை மாமா. ஹாய் மாமா, மாமா சீக்கிரம் வாங்களேன். இந்த இடம் அழகா இருக்குல்ல? இங்க வச்சு என்ன ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்க வாங்க, நான் எடுக்கிறேன். போங்க போங்க சீக்கிரம். ஆ, என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குது. ஆ, கால் ரொம்ப வலிக்குது. உட்கார் நீ முதல்ல. எங்க வலிக்குது காட்டு. கால் ஃபுல்லாவே வலிக்குது. எங்க உள்ளங்கால்லையா? ஃபுல் காலுமே. ஆ, ஒன்றும் இல்லையே இங்க. மேலே பார்க்கட்டுமா? ம். என்னாச்சு? அட்டைப்பூச்சி. அட்டைப்பூச்சியா? இப்போ என்ன பண்றது? இரு, ஒன்றும் இல்லை. அப்பா. மெதுவா. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஐயோ, மாமா மாமா, ஆ? இந்த இடம் அழகா இருக்குல்ல? இங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? நேரம் இல்லை மலர். இருட்டுறதுக்குள்ள பாதி தூரம் போனாதான் நாளைக்கு காலையிலக்குள்ள போய் ரீச் ஆக முடியும். வா. என்னாச்சு மலர்? ஓய், என்னாச்சு? ஏய், சாரி சாரி.
சாரி 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 டைம் ஆயிடுச்சு, போலாமா? ம். என்னாச்சு மலர்? முடியல மாமா, பயங்கரமா கால் வலிக்குது. இதுக்கு மேல சுத்தமா முடியாது. என்ன மலர், இதுக்கே இப்படி சொன்ன எப்படி? இப்பதான் நம்ம கால்வாசி தூரம் வந்திருக்கோம், இன்னும் முக்காவாசி தூரம் போக வேணாமா? இல்ல மாமா, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் வேணா உட்காந்துட்டு போலாமா? ஆ, சரி சரி வா, அங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். வா, பார்த்து இங்க உட்காரு. இந்த மலர் தண்ணி. ரொம்ப வலிக்குதா மலர்? ஆமா மாமா, இந்த மாதிரி கரடு முரடான மலையில எல்லாம் நடந்தது இல்லைல்ல, அதான் ரொம்ப வலிக்குது. நான் வேணா காலை பிடிச்சு விடவா? ஐயோ வேண்டாம் மாமா. என்ன ஐயோ, காலை நீட்டு. ம்ஹும். சும்மா இருங்க மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஏய் மலர், காலை நீட்டுன்னு சொல்றேன்ல, கால் நீட்டு. தயக்கப்படாம கொடு, காலை நீட்டு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன மலர்? ஆ, இந்த மலையில வாழறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாமா. பசுமையான மலை, சுத்தமான காத்து. இந்த இடத்துல பாரதி சொன்ன மாதிரி ஒரு காலி நிலம் இருந்தா நல்லா இருக்கும், அதானே மாமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாரதியார் பாட்டு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஆ, எனக்கு தெரியும். அதான் எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க, ஆனா இது பாசமா காதலான்னு புரிய மாட்டேங்குது. உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், இன்னும் நீ ஏன் என் காதலை புரிஞ்சுக்க மாட்ற மலர்? காதலை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத இந்த காலத்துல என்னைக்கு எனக்கு தைரியம் வந்து என் காதலை உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. இங்கிருந்து போறதுக்குள்ளேயாவது சொல்லிடணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஆ, இல்ல. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க, அதானே? சரி வாங்க போலாம். இப்ப பரவாயில்லையா? ஆ, பரவாயில்ல மாமா. நான் போட்டுக்கிறேன். போலாமா? ம்.
என்னாச்சு மலர்? பயங்கரமா வலிக்குது மாமா. மறுபடியும் உட்காந்தா தோத்துருவோம் மலர். நம்ம நடந்து தான் ஆகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னால முடியல மாமா. கால் எடுத்து வைக்கவே கஷ்டமா இருக்கு. மலர், நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகவா?